ஸ்ரீ குருச்சரணம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டத்தின் குரு வரலாறில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது ஆச்சாரியால் ஸ்ரீ சர்வஜாத்மர் சங்கராச்சாரியார். நம்ம ஆதிசங்கர பகவத்பாதால் பாரத தேசம் முழுக்க திக்விஜயங்கள்லாம் பண்ணி யாத்திரையெல்லாம் நல்லபடியாக முடித்து பாரத தேசத்தில் 4 திக்குகளிலும் மடங்களை அவர் ஸ்தாபனம் பண்ணி நடத்தல. அவருடைய 4 பிரதானமான நேர் சிஷ்யர்களை அவர் நியமிக்கிறார். அஸ்தாமலக்கர், பத்மபாதர், சுரேஸ்வரர், தோட்டகாச்சாரியார் அப்படின்னு 4 பேரை நியமிக்கிறார். அப்புறம் இவருடைய அவதார பூர்த்தி அடையும் காலத்தில் காஞ்சிபுரம் வந்தடைகிறார் சங்கரர். அப்போது அவருடைய அந்த கால சமயத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சின்னே சொல்லலாம் சம்பவிக்கிறது. அது என்னென்னா, காஞ்சிபுரத்தில் அவர் சர்வஜ்ஞ பீடாரோகணத்தில் இருந்துட்டுருக்கார். இந்த வைபவத்தை பார்க்க எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் திரளாக வரா. திருச்சியிலேருந்தும், மதுரையிலேருந்தும், திருநெல்வேலியிலேருந்தும், இந்த மாதிரி பல தமிழ்நாட்டிலேருந்து பல திக்குகள்லேருந்தும் எல்லா பக்தர்கள்லாம் வந்துட்டுருக்கா. அப்போவும் இந்த தமிழகத்திலேருந்து எல்லா திக்குகளேருந்தும் வந்த சில வித்வான்கள்லாம் ஆச்சாரியால்கிட்டேருந்து ஒரு வாத விவாதத்தில் ஈடுபடுறா. அதாவது தேவபேதம், மூர்த்தி பேதம், இது பற்றிலாம் இந்த வாதத்தில் அவள்லாம் இறங்குறா. ஆனால் சங்கர பகவத்பாதாலோட தெளிவான ஒரு அத்வைத்த தத்துவ விளக்கத்தினால அவள் வாதங்கள் எல்லாமே தோற்கடிக்கப்படுகின்றது. சர்வஜ்ஞ பீட்டத்தில் அதிபதியாக ஆதிசங்கரருக்கு அடுத்தது சுரேஸ்வரர் இருக்கார் இல்லையா. இப்போ ஆதிசங்கரர் என்ன பண்ணுறார், எதேச்சியாக ஒரு 7 வயது சிறுவனை பார்க்குறார். அவர் சிறுவன் இவரோட கண்ணில் பட்டுடுறான். அந்த குழந்தை சங்கரர் கண்ணில் பட்ட உடனே தெரிஞ்சு போய்டுறது, பகவத்பாதாளுக்கு தெரிஞ்சு போய்டுறது இவர் காஞ்சி மடத்துக்காக பிறந்தவர் அப்படின்னு. அதனால் அந்த குழந்தையோடைய பெற்றோர்களுக்கு தகவல் சொல்லி வரவழைக்கிறார். பெற்றோர்கள் வந்த உடனே அவள்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி உங்கள் பையனை இந்த காஞ்சி மடத்தோட ஒரு வாரிசாக நான் நியமிக்க விருப்பப்படுறேன். அந்த குழந்தை அதுக்கு தான் பிறந்திருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்கிறார். உடனே அந்த பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. இந்த மகிழ்ச்சியோட வெள்ளத்தில் அவள் திகழ்ச்சின்றிருக்கிறச்ச உடனேவே அவள் சம்மதிச்சுடுறா. ஆச்சாரியால் அந்த குழந்தைக்கு சந்நியாசம் உடனே கொடுக்குறார். சர்வஜாத்மன் அப்படிங்கிற ஒரு பேரோட தீக்ஷா கொடுத்து அவரை பீட்டாரோகணம் பண்ணி வைக்கிறார். சுரேஸ்வரர் கிட்ட சுரேஸ்வராச்சாரியாரோட பொறுப்பில் இந்த சர்வஜாத்மனாச்சாரியால் விட்டுடுறார். நம்ம காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை அலங்கரித்தவாழ்லேயே இது முடிய பார்த்தேன்னா இந்த சர்வஜாத்மர் மூன்றாவதாக அலங்கரித்த இந்த சர்வஜாத்மாச்சாரியால் தான் 112 வருஷம் 112 இயர்ஸ் அவர் ஆச்சாரியாலாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால் அவர் இருந்த காலத்தில் அவர் சங்கர பகவத்பாதால் எழுதின சில நிறையா சூத்திரங்கள் பாஷ்யங்களுக்கெல்லாம் மேலும் தெளிவான ஒரு விளக்க உரை எழுதுகிறார். அதில் அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா சர்வஜாத்மரின் சம்க்ஷேப ஷாரீரிகா அப்படிங்கிற ஒரு பேரில் அவருடைய விளக்க உரை, அவரோட பாஷ்யம் அப்படின்னு எல்லாம் இருக்குது. அதில் முக்கியமாக ஒன்று சர்வஜ்ஞ விலாசம் அப்படின்னு ஒரு கிரந்தம் 1267 பக்கங்கள் கொண்டது. அவர் அதுக்கு ஒரு பெரிய விளக்க உரை எழுதியிருக்கார். 112 ஆண்டுகள் காஞ்சி பீடத்தை அலங்கரித்து தன்னுடைய வயோதிக காலத்தில் 4ஆவதாக சத்யபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியாலை நியமித்து திருநெல்வேலி பிரம்மதேசம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் ஜனனம் எடுத்து காஞ்சியில் தேகமுக்தி அடைகிறார் ஸ்ரீ சர்வஜாத்ம ஆச்சாரியால். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.